Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆட்டோமேட்டில் எப்படி வந்து நியூ ஃப்ளோ கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ எடிட்டர், அதாவது கோட் எடிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஓவர் வியூ. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நியூ ஃப்ளோன்னு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ நேம் கேட்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஃப்ளோ நேம் என்டர் பண்ணிக்கிறேன். டெஸ்ட்டுன்னு என்டர் பண்ணிவிட்டு கிரியேட்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒன்ஸ் கிரியேட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை வந்து கிரியேட் ஆகிட்டு ஸோ அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காகவும் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் எடிட்டர் விண்டோ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து மெயினாக 3 ஏரியா இருக்குது. ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், ரைட் சைடில் வேரியபிள் பெயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் எடிட்டர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைல், எடிட், டீபக், டூல், வியூஸ். ஓகேங்களா, இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் எடிட்டரில் இருக்குது. ஸோ அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்குது. நீங்கள் கோடு எடிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் வந்து சேவ் கொடுத்துக்கலாம். ரன், ஸ்டாப், ரன் நெக்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து டீபக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரெக்கார்டர்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஆட்டோமேஷன் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு எலிமெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ரெக்கார்டர் பற்றி வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து இங்கே கோடு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மெசேஜ் பாக்ஸ் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்டர் பண்ணுற கீவேர்டில் இல்லை. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜ்னு இருக்கும். ஸோ நான் அதை என்டர் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே மெசேஜ்னு என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மெசேஜ் பாக்ஸ்க்கான கோடு இருக்குது. ஸோ நான் அதை இப்படி இழுத்து விட்டேன்னா, அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு யூஐ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் எடிட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு ஓவர் வியூ தான் நான் டூல் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூப்னு கிளிக் பண்ணனா அதுக்கான கோட்லாம் இருக்குது. அதை வந்து குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் பெயின் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் தான் வந்து நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி இருக்குன்ட்டு பின்னாடி பார்க்கலாம். ஸோ சென்டர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஃப்ளோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் இருக்குது. ஸோ இந்த மெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடு நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ நம்ம எடிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரன் ஆகுறது இந்த மெயின் ஃப்ளோ தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் சப்ஃப்ளோ வேணும்னா அந்த சப்ஃப்ளோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம வேரியபிள் பெயின் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் வேரியபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோஸ் வேரியபிள்னு இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டூல் கிரியேட் பண்ணும். ஸோ அதே போல் இந்த ஃப்ளோ வேரியபிளில் ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேரியபிளில் என்னென்ன வேல்யூஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் வேரியபிளில் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு வேரியபிள்லையும் அதில் இருக்கிற வேல்யூ என்னென்னு நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இங்கே இருக்குது, ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூஐ எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் வெப் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் எல்லாம் இதை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு பட்டன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எலிமெண்ட் சொல்கிறாங்க. யூஐ எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் கேப்சர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா, மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கேப்சர் பண்ணுற விண்டோ இதில் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் பேஸ்ட் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது நீங்கள் இமேஜ் கேப்சர் பண்ணுறது, ஸோ அந்த இமேஜை வந்து மாடிஃபை பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது எல்லாமே இந்த பெயினில் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, அஸ் யூஸ்வல் இந்த பெயின் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். ஸோ அதே போல் அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து வியூஸ் கீழே கொடுத்துருக்காங்க. வேரியபிள்ஸ், யூஐ எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இமேஜ். இதை 3 தான் வந்து சைட் பாரில் இங்கே பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வியூங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிஃபால்ட் லேஅவுட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இது எப்போ வந்து திருப்பி உங்களுக்கு நார்மலுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணும்போது இல்லை டூல் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணும்போது தான் உங்களுக்கு நார்மல் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கோடு ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி கோட் ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெமோ பர்பஸ்க்காக வந்து ஒரே ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் டிஸ்பிளே மெசேஜ்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் டைட்டில் கேட்குது. ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுங்கிறதுனால டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுங்கிறதுனால இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பட்டன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே என்ன நிறைய பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆல்வேஸ் ஆன் டாப், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜ் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறது, வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். இதுதான் ஃப்ளோ வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் பேனில் உட்காரும். ஸோ அதுக்கப்புறம் எரர் ஹேண்ட்லர் இருக்குது. ஸோ எரர் நடந்தால் என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த எரர் ஹேண்ட்லர் பற்றி பின்னாடி வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இப்போ பேசினா அது கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் இது வந்து இப்போ பேசுறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு கோட் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோட் இப்படி தான் ஆட் ஆகும். நான் ரன் பண்ணுறேன். ஸோ மற்ற ப்ரோக்ராம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்காது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ரன் அந்த இன்ஃபர்மேஷன் சிம்பிள் காமிக்குது. டைட்டில் என்ட்ரு பண்ணோம் டெஸ்ட், அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோட். இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் நம்ம அந்த யூஐயில் மாடிஃபை பண்ணோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு காமிக்குது. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணதுனால ஓகே அப்படிங்கிற வேரியபிளில் ஃப்ளோ வேரியபிளில் ஓகேங்கிற வேல்யூஸ் நமக்கு காமிக்குது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கோட் ரன் பண்ணுறது, ஆட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஃப்ளோஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஃப்ளோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நியூ சப்ஃப்ளோ அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஃப்ளோ 1ன்னு சொல்லிட்டு நேம் இருக்குது. நான் அதை ஓகே கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். இன்னொரு சப்ஃப்ளோஸ் கூட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஃப்ளோ 2ன்னு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஃப்ளோஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஃப்ளோ 1 அண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெயின் ஃப்ளோவில் கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து ரன் பண்ணுறது இந்த மெயின் ஃப்ளோ யூஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ளோ கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஃப்ளோ 1 கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் தான் இப்போ வந்து கோட் ஆட் பண்ண போகிறேன். அதாவது மெசேஜ் பாக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ டிஸ்பிளே மெசேஜ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ஃபர்மேஷன் தான் நான் ஃபில் பண்ண போகிறேன். டைட்டில், அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே மெசேஜ். ஓகேங்களா. சப் 1 சொல்லிட்டு டைட்டிலில் டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சப் ஃப்ளோ 1 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே மெசேஜில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஃப்ளோ 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆட் பண்ணிட்டேன். அதே போல் சப்ஃப்ளோ 2லையும் கோட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப் 2ன்னு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சப்ஃப்ளோ 2 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோடுன்னு சொல்லிட்டு வருது. பட் ஆனால் சப்ஃப்ளோவில் டைப் பண்ண மெசேஜ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம இன்னும் கால் பண்ணலை. ஓகேங்களா. நம்ம சப்ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் மெயின் ஃப்ளோவில் கால் பண்ணலை. ஏன்னா நீங்கள் ரன் கொடுத்தோடனே மெயின் ஃப்ளோ மட்டும்தான் ரன் ஆகும். ஓகேங்களா. அதில் நீங்கள் கால் பண்ணியிருந்தால் மட்டுமே சப்ஃப்ளோஸ் ரன் ஆகும். ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு நான் ஆக்ஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ அது ஃப்ளோ கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஃப்ளோஸ் சப்ஃப்ளோஸ்ன்னு இருக்குது. ஸோ அது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா சப்ஃப்ளோவும் காமிக்கும். ஸோ அதில் வந்து சப்ஃப்ளோ 1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் சப்ஃப்ளோ 2வும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ ரெண்டுமே வந்து கால் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது, சம் டைம் எடுத்துக்குது. ஏன்னா க்ளவுடில் சேவ் ஆகணுங்கிறதுக்காக ரன் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோடுன்னு வந்துச்சு. மெயின் ஃப்ளோவில் ஆட் பண்ண கோடு. ஓகேங்களா. இப்போ சப்ஃப்ளோவில் ஆட் பண்ண கோடு கால் ஆகுது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சப்ஃப்ளோ வந்து கால் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்ஃப்ளோ கால் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சப்ஃப்ளோஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த சேம் வேல நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சப்ஃப்ளோஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக போடணுன்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஃப்யூச்சரில். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து போதுமான டெமான்ஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. நான் இங்கே இருந்துகிட்டே அதை ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங், ப்ரிப்பேரிங், ரன்னிங் சொல்லிட்டு வருது. ஓகேங்களா. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஃப்ளோ 1 ஓகே கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சப்ஃப்ளோ 1ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ அடுத்தும் ஓகே கொடுக்குறேன். திஸ் இஸ் சப்ஃப்ளோ 2ன்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா. ஸோ இப்படியும் நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் எடிட்டர் விண்டோ போகும். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.